ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்ல எப்படி ஆட் ரன் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன் இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் பத்தி பேசுறோம்னா, இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த ஆட் எப்படி என்னோட பிசினஸ் ரன் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்ட டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சுன்னா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்ல எப்படி ஆட் ரன் பண்றது நான் முக்கியம் பேசுறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கிப்பபிள் ஆட்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ ஆட்ஸ், ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டாங்க. பட் எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸ் மூவ் பண்றாங்க. ஏன்னா மக்கள் அதிகமா வந்து இப்போ ஷார்ட்ஸ் கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அதிகமா வந்து ரீல்ஸ் பார்த்து பார்த்து யூடியூப்லயும் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க பிசினஸ் ட்ரை பண்றீங்களா? ஸோ ஏன் நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரன் பண்றா என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, லோ காம்படிஷன். அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தெரியாது என்னன்னா, எல்லாரும் யூடியூப்ல வந்து வீடியோ வியூஸ்க்காகவோ இல்ல ஸ்கிப்பபிள் ஆட்ஸோ இல்ல ஸ்கிப் ஆட்ஸோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து யாரும் இன்னும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால இங்க காம்படிஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்புறம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். யூடியூப்ல பத்தி எப்படி யூடியூப்ல ஆட் ரன் பண்றது, அதை பத்தி எப்படி வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் வியூ வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஆனா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து காஸ்ட் பர் வியூ காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் இங்க வந்து நம்ம 1 மினிட்டுக்குள்ள ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இங்க காஸ்ட் பர் வியூவோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இங்க நீங்க யங்ஸ்டர்ஸை ஈஸியா டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோ காம்படிஷன், செகண்ட் வந்து பார்த்தா காஸ்ட் எஃபெக்டிவ், அடுத்து நீங்க இங்க யங்ஸ்டர் ஈஸியா டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆட் எப்படி ரன் பண்றது என்னோட பிசினஸ்க்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன், நீங்க அப்படியே உங்க பிசினஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய யூடியூப் ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது, யூடியூப் ஆட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி நம்ம நிறைய நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டா டைரக்டா என்னோட சேனலுக்கு போயிருங்க. அதில் யூடியூப் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ நியூ கேம்பெயின் போயிடுங்க. நியூ கேம்பெயின்ல கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைடன்ஸ் அது இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ செலக்ட் இதை பத்தி நான் ஆல்ரெடி தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வியூஸ்னா என்ன, எஃபிஷியன்ட் ரீச்னா, டார்கெட் ஃப்ரீக்வன்சி, நான் ஸ்கிப்பபிள், ஆட் சீக்வன்ஸ், ஆடியோ, யூடியூப் என்கேஜ்மெண்ட், இதை பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வியூஸ் வச்சுப்போம். ஸோ ஷார்ட்ஸ்க்கு நமக்கு வியூஸ் வந்தா போதும், அதை வச்சு நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வியூஸ் எடுத்துட்டேன். வீடியோ வியூஸ் கிளிக் பண்ண உடனே இங்க நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்க டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட ஏஜ், அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அவங்களோட டாபிக் என்ன, அவங்க என்ன சேனலை ஃபாலோ பண்றாங்க, இது மட்டும் தெரிஞ்சா போதும். பட் ஈஸியா நம்ம ஷார்ட்ஸ் ஆட் ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்ஸ் ஆட் ரன் பண்றோம். ஸோ ஷார்ட்ஸ் ஆட் உங்களுக்கு எப்பயும் வந்து பிட் ஸ்டார்ட் வந்து காஸ்ட் பர் வியூ தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வீடியோ வியூஸ்க்காக கேம்பெயின் ரன் பண்றோம். ஸோ அதனால காஸ்ட் பர் வியூஸ் தான் இருக்காது. ஸோ கேம்பெயின் டோட்டல் வந்து டெய்லி பட்ஜெட் ஒரு நான் 200 கொடுக்குறேன். ஆக்சுவலா 200 ஸ்டார்டட் எண்ட் உங்களுக்கு தேவையான ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெட்ஒர்க்ஸ் முக்கியமான ஒன்று. நெட்ஒர்க்ஸ்ல கூகுள் டி வந்து டிசேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் வீடியோ பார்ட்னர் டிசேபிள் பண்ணிடுங்க. கூகுள் டி வந்து நம்ம இந்தியாவில கிடையாது. பட் ஆனா யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அது உங்ககிட்ட இருந்தா அது எனேபிள் இருந்தா டிசேபிள் பண்ணிடுங்க ரெண்டுமே. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் லொகேஷன். உங்களோட டார்கெட் லொகேஷன், உங்க கஸ்டமர் யார் எங்கெல்லாம் இருப்பாங்க அதை வச்சு டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட லாங்குவேஜ் டார்கெட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க கொடுக்கலாம், உங்க இஷ்டம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ்ல எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க. மல்டிபிள் ஃபார்மேட் வீடியோஸா இருக்கட்டும். ஸோ ஆட் குரூப் நேம்ஸ், இதுல வந்து ஆடியன்ஸ் நேம் வந்து நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி கேட்கும். இருந்தா நீங்க மெச் பண்ணலாம். இந்த ஆல்ரெடி சேவ் பண்ண ஆடியன்ஸ் வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டைரக்டா டெமோகிராபிக்ஸ் போயிடுங்க. மெயில், ஃபீமேல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஷார்ட்ஸ் ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. ஸோ நீங்க 34 வரையும் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஷார்ட்ஸ் கால் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ், இது வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கமும் நம்ம நாட்டில் இல்லை. பட் ஆனால் ஃபாரின்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க. ஸோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஏதாச்சும் டேட்டா இருக்குன்னா அதை நீங்க ஃபெச் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட், டாபிக்ஸ், பிளேஸ்மெண்ட். இதை பத்தி நம்ம தனி வீடியோ இருக்கு. பட் நான் இப்போ ஜென்ரலா சொல்றேன். கீவேர்ட்ஸ்னா
என்ன மாதிரி கீவேர்ட் சர்ச் பண்ணா உங்க வீடியோ ஷோ பண்ணணும் அதை காட்டுறேன். டாபிக்ஸ் எது ரிலேட்டடான டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ஷோ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் இந்த டாபிக் செக்ஷன். இந்த மாதிரி டாபிக் டார்கெட் பண்ணலாம். ஸோ கீவேர்ட் வைஸும் டார்கெட் பண்ணலாம், டாபிக் வைஸும் டார்கெட் பண்ண முடியும். ஸோ உங்களால எது முடியுமோ அதை நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிளேஸ்மெண்ட் வந்து உங்களோட சேனல். ஸோ உங்களோட கஸ்டமர் எந்த சேனல்லாம் பார்ப்பாங்க அது அந்த சேனலை நீங்க டைரக்டா இங்க டார்கெட் பண்ண முடியும். இதுக்கும் தனி வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணது அங்க மேல மட்டும் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலா வந்து என்ன சேஞ்ச் பண்ணோம், இங்க வந்து மொபைலா சேஞ்ச் பண்ணோம். நெட்வொர்க் வந்து மொபைலா சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மொபைலா ஷோ ஆகும். ஸோ அதனால செட் ஸ்பெசிபிக் டிவைஸ் கொடுத்து கம்ப்யூட்டர், டேப்லெட், டிவி ஸ்கிரீன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணணும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய 2 ஸ்டெப்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க அந்த நெட்வொர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் வந்து கூகுள் சர்ச்ல மட்டும், யூடியூப் சர்ச்ல மட்டும் இருக்கணும். செகண்ட் வந்து மொபைல் மட்டும் செட் பண்ணணும். அடிஷனல் செட்டிங்ஸ்ல போயிட்டு மொபைலை மட்டும் சூஸ் பண்ணணும். ஸோ இதான் 2 செட்டிங்ஸ். இந்த 2 செட்டிங்ஸ் மறக்காம நீங்க உங்களோட ஷார்ட் சர்ச்ல ஆட் பண்ணுங்க. இல்ல ஃப்ரீக்வன்சி ஒண்ணு இல்ல, உங்க ஆடை எத்தனை முறை பார்க்கணும், எத்தனை தடவை ஒரு யூஸ் எத்தனை முறை பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது உங்களோட விஷயம் தான். ஸோ இப்போ எம்டியா வச்சிடுறேன். ஸோ ஆட் குரூப் நேம், ஸோ டார்கெட் எல்லாம் பண்ணிட்டு கீவெல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்களோட ஷார்ட்ஸோட வீடியோ லிங்க் கொடுங்க. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க டைரக்டா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஷார்ட்ஸோட வீடியோ லிங்க் கூட ஆக்சுவலா நம்ம சேனல்ல வந்து நம்ம இது வரைக்கும் ஷார்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணதில்ல. ஸோ ஒரு 3 ஷார்ட்ஸ் இருக்கு. அந்த சேனலோட லிங்க் மட்டும் எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸோட லிங்க் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த லிங்க் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரன் பண்ணும்போது உங்க ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கணும். ஸோ யூடியூப் சேனல் இருந்தால் அதான் முக்கியமான தேர்ட் செட்டிங் இருந்தா உங்களோட ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப் இருக்கும். அதோட லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் கைஸ். இது முடிஞ்சிச்சு. இங்க வந்து பார்த்தா நம்மளோட லேண்டிங் பேஜ் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் நம்ம ஆட் ரன் பண்றது மெயினா வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ நம்ம கிட்ட லேண்டிங் பேஜ் தான். டைரக்டா அந்த லேண்டிங் பேஜ் கொடுத்து அங்க உங்களோட கஸ்டமரை டைவர்ட் பண்ணுங்க. அங்க நீங்க லீடர் கெட் பண்ணுங்க. ஸோ இதுக்காக நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தா உங்ககிட்ட வந்து லேண்டிங் பேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ லேண்டிங் பேஜ் வச்சு நீங்க ரன் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போதைக்கு சேனல் வச்சு நான் கொடுத்துட்டேன். இன்கேஸ் உங்ககிட்ட லேண்டிங் பேஜ் தான் டைரக்டா நீங்க லேண்டிங் பேஜ் கொடுத்து பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ரிமைனிங்ஸ் எல்லாமே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களோட விஷயம் தான். ஸோ லாங் டைட்டில், கால் டு ஆக்ஷன் வந்து என்ன வைக்கலாம் சொல்லிட்டு கேட்கும். ஸோ உங்களால கால் டு ஆக்ஷன் வந்து லேர்ன் போது வைக்கிறேன். இங்க வந்து நீங்க சப்ஸ்கிரைப் கூட வச்சுக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை வச்சுட்டு ஹெட்லைன் ஏதாச்சும் கொடுங்க. பிளஸ் லாங் டைட்டில் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுத்துட்டு அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண, இதை மட்டும் பண்ண போதும். மொத்தம் 3 செட்டிங்ஸ் தான் நீங்க பண்ண வேண்டியது. அந்த 3 செட்டிங்ஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து காஸ்ட் பர் வியூன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஜஸ்ட் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து எவ்வளவு கொடுத்தாலும் 0.83 கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போதைக்கு 1 ருபீஸ் வச்சு ஆட் ரன் பண்ணுங்க. 1 ருபீஸ் வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்க வியூஸ் காட்டுது. கிட்டத்தட்ட 8000 வியூஸ் வரும் காட்டுது. பட் ஆனா இது கம்மியா தான் வரும். ஸோ ஒரு 2 டேஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை 0.5 மாத்திருங்க. ஸோ இது வந்து நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரீச் நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா வரும், அதே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இல்ல எனக்கு ரீச் நல்லா வருது அப்படின்னா நீங்க இங்க வந்து 0.5 கூட மாத்தலாம். ஸோ 0.5 மாத்தும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற ரிசல்ட் காட்டும். பட் ஆனா நீங்க ஷார்ட்டிங் கொடுக்கும்போது அது என்ன ஷோ பண்ணும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 1 ருபீஸ் வச்சு நீங்க பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான் கைஸ். இப்போ ஷார்ட்ஸ் இது வந்து ஷார்ட்ஸ் பிக் பண்ணியாச்சு. நம்மளோட டெய்லி 3 செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. காஸ்ட் பர் வியூஸ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆட் வந்து அப்ரூவல் போயிடும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனா உங்க ஆட் வந்து இதாட ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கண்டினியூ கொடுத்து ஆட் பண்ணா உங்க நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் கைஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பை பை.